ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு MLD ஸ்டடி vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஃபிசிக்ஸ் நிலை மின்னியலில் நம்ம 7th பிக் கொஷின் தான் பார்க்க போகிறோம். கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவையை தருவிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதை வந்து சால்வ் பண்ணலாம் எப்படின்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ராயிங் வரைஞ்சிக்கலாம். இதுதான் புக்கில் இருக்க ட்ராயிங். இந்த ட்ராயிங்கை நீங்கள் வந்து கரெக்டாக வரைஞ்சிக்கிங்க. இப்போ நம்ம வந்து சம்குள்ளே போகலாம். இப்போ வந்து ப்ளஸ் க்யூன்னு கொடுத்துருக்காங்களா, ப்ளஸ் க்யூலேருந்து பின்னு நான் ஷார்ட்கட்டாக எழுதியிருக்கேன். இது வந்து நீங்கள் புக்கை பார்த்து கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதிக்கிங்க. ப்ளஸ் க்யூ புள்ளி இங்கே இருக்குது. ப்ளஸ் க்யூலேருந்து புள்ளி பியை வந்து அடையிற தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா R1. அதே மாதிரி மைனஸ் க்யூலேருந்து புள்ளி பியை அடையிற தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா R2. அதுக்கு இடையில் இருக்க தூரம் வந்து R2. அதுதான் நான் இங்கே வந்து ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். இப்போ இதில் வந்து V1 ஈக்குவல் டு நம்ம வந்து மின்னழுத்தம் தானே கேட்டிருக்காங்க, அதனால் V1 எடுத்திருக்கோம். V1 ஈக்குவல் டு 1/4πε0 Q/R1. அப்போ V2 ஈக்குவல் டு இங்கே வந்து நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ ஒன்று இருக்குது, மைனஸ் வேல்யூ ஒன்று இருக்குன்றதுனால நெகட்டிவ் வேல்யூ இருக்குல்ல, அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே பாசிட்டிவில் வந்து V1 எடுத்துருக்கோம், நெகட்டிவ்க்காக V2 எடுத்துருக்கோம். மைனஸ் 1/4πε0 Q/R2. ஓகேவா, R2உடைய வேல்யூவே மைனஸ் தானே, நெகட்டிவ் தானே, அதனால் இங்கே வந்து R2க்கு பதில் நம்ம நெகட்டிவ் போட்டுக்கிறோம். இப்போ வந்து V டோட்டல் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். V டோட்டல் அப்படின்னா V1 + V2. இதை நீங்கள் வந்து V மொத்தம்னு எழுதிக்கலாம், இல்லை V நானும் எழுதிக்கலாம், உங்களுடைய இஷ்டம் தான். இப்போ நான் வந்து VTன்னு எடுத்துருக்க ஷார்ட்டாக. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம V டோட்டல் அப்படின்னா V1 + V2ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ V1உடைய வேல்யூ என்னன்னா 1/4πε0 Q/R1. அதை எடுத்து எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் V2உடைய வேல்யூ என்னென்னா -1/4πε0 Q/R1. அதை வந்து ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கிங்க. மைனஸ் டேரெக்டாக நம்ம உள்ளே போட வேணான்ட்டு. அடுத்தது என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க மைனஸை வந்து ப்ராக்கெட்லேருந்து வெளியே எடுத்துரும். இங்கே இருக்க ப்ளஸோட மைனஸை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு மைனஸ் தானே கிடைக்கும் நார்மலாகவே. அதனால் இந்த ப்ராக்கெட் எடுத்து நான் -1/4πε0 Q/R1 எடுத்திருக்கேன். இதையே நான் முதல்ல போடல அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடும்ன்றதுனால கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதியிருக்கேன். அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷனில் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல 1/4πε0 Q/R1 -1/4πε0 Q/R1. இதில் எல்லாத்துலேயுமே Q/R2 இதில் எல்லாத்துலேயுமே காமனாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா Q காமனாக இருக்குது, அப்புறம் 1/4πε0 காமனாக இருக்குது. அதனால் நான் இதுலேருந்து இதை மட்டும் எடுத்துடுறேன். 1/4πε0 காமனாக வெளியே எடுத்துடுறேன், Qவையும் காமனாக வெளியே எடுத்துடுறேன். மிச்சம் என்ன இருக்குன்னா 1/R1 - 1/R2 இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1/R1உடைய வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி 1/R2உடைய வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். 1/R1உடைய வேல்யூவை எதுலேருந்து கண்டுபிடிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முக்கோணம் POB அப்படின்ற முக்கோணத்துலேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். இதான் அந்த முக்கோணம் POB. இந்த முக்கோணத்தில் தான் நான் உங்களுக்கு வந்து சின்னதாக இங்கே வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வேணும்னா இதை வரைஞ்சிக்கிங்க, வரைஞ்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா, அந்த POB முக்கோணம் வரைஞ்சிட்டேன். இது வந்து இந்த சைடில் R1, இது R, இது A. இங்கே இருக்க கேப் இதுக்கும் அதாவது இங்கே வந்து O இருக்குது, Oக்கும் Bக்கும் இடையில் இருக்கிற தொலைவு வந்து A. இது வந்து தீட்டா. ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முக்கோணம் BOBயை எடுத்துக்கிட்டோமா, இதில் கொசைன் விதியை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. கொசைன் விதியை பயன்படுத்தணும் அப்படின்னா R2 ஈக்குவல் டு R2 + A2 - 2RA cos θ. கொசைன்றதுனால cos θ வந்து உள்ளே எடுத்துக்கிறாங்க. இப்போ R1² அப்படி ஈக்குவல் டு இங்கே இருக்க R1² கடைசி வரைக்கும் மாறாது, அப்படியே தான் வரும். ஒரு 2-3 ஸ்டெப்புக்கு அப்புறம் மாறும், அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டெப்பில் எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா R வருதா, அந்த R2 நம்ம வெளியே எடுத்துடுறோம். R2 ஃபஸ்ட்டு இதுலேருந்து வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1ன்னு வரும், ஏன்னா இங்கே R2 இருக்குது, அது வெளியே எடுத்துட்டோம் 1. A² கீழே பக்கத்துலேயும் இல்லை கீழேயும் R இல்லைன்றதுனால A² / R2 மாறிடும். -2RA cos θ இருக்கா, இதுலேருந்து நம்ம R2 வெளியே எடுத்தோம் அப்படின்னா 2RA cos θ / R2 இருக்கும். இங்கே இருக்க R2 இங்கே இருக்க R கேன்சல் ஆச்சுன்னா மிச்சம் ஒரு R இருக்கும். ஓகேவா, இப்போ R2 வந்து காமனாக எடுத்துட்டோம்னா இந்த ஆன்சர் இருக்குது. இப்போ வந்து இங்கே இருக்க A² / R2 என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1 விட ரொம்ப சின்ன வேல்யூவாக இருக்குன்றதுனால இதை நம்ம வந்து போடாமல் விட்டுடுறோம். இதை வந்து நம்ம இதில் எடுத்துக்க வேண்டாம். வெறும் R1² = R2 1 - 2A cos θ/R இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து நமக்கு 1/R1 தானே வேணும், அதனால் இங்கே இருக்க R2 வந்து ஸ்கொயர் மட்டும் அந்த சைடு அனுப்பிடுறீங்க. அப்போ இங்கே ஸ்கொயர் வந்துச்சுன்னா இங்கே இருக்க R2 கேன்சல் ஆகிடுமா, அதை அப்படியே வச்சுக்கோங்க. மிச்சம் இந்த 1/2ஆகவே வச்சுக்கோங்க. இங்கே ஸ்கொயரை வந்து 1/2ன்னு எடுத்துக்கோங்க.
அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 1/r1 வேணுன்றதுனால இந்த r1 1/r1 எடுத்துக்கோங்க. இந்த r 1/r எடுத்துக்கோங்க. 1 - இங்கே 2a/r cos θ இருக்கா, இதில் இங்கே இருக்க 2வும் இங்கே இருக்க 2வும் கேன்சல் ஆகிடும். இதில் எல்லாமே நீங்கள் வந்து பைன்னு எடுத்துக்கிறீங்க. இங்கே r1 1/r1 = 1/r இதெல்லாமே பையில் எடுத்துக்கிறதுனால இங்கே இருக்க 1/2வும் -1/2 மாறிடுது. அப்போ இங்கே இருக்க 2வும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே இருக்க மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆகும். மல்டிப்ளை ஆச்சு அப்படின்னா நமக்கு 1/r1 = 1/r 1 இங்கே இருக்க மைனஸும் மல்டிப்ளை ஆகி ப்ளஸ் 1 + a/r cos θன்னு வந்துடும். இப்போ நமக்கு தேவையான 1/r1 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்துட்டு 1/r2 கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, அடுத்து பார்க்கலாம். 1/r2க்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே முக்கோணம் AOP இந்த முக்கோணத்தை தான் எடுத்துக்க போகிறோம். அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். முக்கோணம் AOP இதுலேயும் கொசைன் விதியை பயன்படுத்துக. இதுலேயும் கொசைன் விதியை பயன்படுத்துக. ஓகேவா, இப்போ ஏலேருந்து ஓ புள்ளிக்கு வரைக்கும் இருக்கிற இடைவெளி வந்து தொலைவு வந்து ஏ, ஸ்மால் ஏ. இது வந்து -q. இங்கே வந்து புள்ளி பி இருக்குது. இதுக்கு ஏக்கும் புள்ளி பிக்கும் இருக்கிற தொலைவு வந்து r2 r2. ஓக்கும் பிக்கும் இருக்கிற தொலைவு வந்து 6. இங்கே வந்து 180 - θன்னு இருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம வந்து இதில் போன சமுக்கு மாதிரி கொசைன் விதியை பயன்படுத்தி எழுதிக்க போகிறோம். r2² = r² + a² - 2ra cos. போன சம்மில் இங்கே தீட்டான்னு போட்டுட்டோம். ஏன்னா அங்கே தீட்டாக்கு பதிலாக தீட்டான் தான் இருந்தது தீட்டாவோட இடத்துல. இங்கே தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 180 - θன்னு இருக்குது. அதனால் 180 - θன்னு போட்டுக்கலாம். இப்போ நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க, cos 180 - θவுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -cos θ. ஓகேவா, அப்போ -cos θ வந்து cos 180 - θ இருக்கிற இடத்துல போட்டுக்கோங்க. அப்போ r2² = r² + a² - 2ra cos θ. இங்கே இருக்க மைனஸும் மல்டிப்ளை ஆகி ப்ளஸ்ஸாக மாறிடுது. r2² = r² + a² + 2ra cos θவாக மாறிடுது. இதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா a² / r² வந்து 1 விட சின்ன வேல்யூன்றதுனால அது வேணும்னா எடுத்துக்கோங்க, எடுத்துக்க வேண்டாம். ஓகேவா, இதை வந்து நம்ம சம்மில் எடுத்துக்க வேண்டாம் இந்த ஈக்குவேஷனில். இப்போ r2² = r² 1 போன சம் மாதிரி நம்ம r² காமனாக வெளியெடுத்துடுறோம். அப்போ இங்கே 1ன்னு வரும். a² / r² வரும், அந்த வேணான்னு விட்டோம். 2a இங்கே இருக்க r கேன்சல் ஆகி 2a cos θ / r மாறிடுது. அடுத்து என்ன பண்ணுறோன்னா இங்கே இருக்க 2 வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா 1/2 மாறிடுது. இங்கே இருக்க ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு போன சம்மில் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணமோ அதே தான் இங்கே பண்ணுறோம். நான் ஷார்ட்டாக நான் இங்கே முடிச்சிட்டேன். இப்போ 1/r2 = 1/r. அப்போ இங்கே வந்து மைனஸாக மாறிடும். மைனஸாக மாறிடுச்சுன்னா இந்த இடத்துல இருக்க வந்து ப்ளஸ்ஸாக இருக்கா, ப்ளஸ் வந்து மைனஸாக மாறிடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். அதனால் 1/r2 = 1/r 1 - a/r cos θவாக மாறிடுது. நமக்கு தேவையானது 1/r1 r2 அது ரெண்டுத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெண்டுத்தையுமே வந்து சமன்பாடு 1. இப்போ இது வந்து சமன்பாடு 1 எடுத்துக்கோங்க. சமன்பாடு 1. இது வந்து சமன்பாடு 2. அடுத்தது இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 1/r2 = 1/r வந்து சமன்பாடு 3. இது எல்லாத்துலேயுமே வந்து ஃபஸ்ட்டு சமன்பாடு 1ல் சமன்பாடு 2 மற்றும் சமன்பாடு 3ஐ பிரதியிடுக. ஓகேவா, பிரதியிட போகிறோம். இப்போ சமன்பாடு 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. இதை வந்து நான் வினே எடுத்துக்கிறேன், விடி இல்லாமல் v = 1/4/0 q 1/r1 - 1/r2. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல நம்ம வரலாம். v = 1/4/0 q 1/r1க்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 1/r 1 + a cos θ / r மைனஸ் 1/r2க்கு கண்டுபிடிச்ச வேல்யூ 1/r 1 - a/r cos θ. ஓகேவா, இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்யூவை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிங்க, இல்லை மல்டிப்ளை பண்ணாமலே வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டம். நான் வந்து ஷார்ட்டாக இருக்கணும்னு மல்டிப்ளை பண்ணிட்டேன். v = q/4/0. இப்போ 1/r 1/r ரெண்டு இடத்துலையுமே 1/r இருக்குது. இது ரெண்டுத்தையுமே நீங்கள் காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1 + a cos θ இந்த r ரெண்டுத்துக்குமே சொன்னோன்னா -1 + a cos θ
டிவைடட் பை 6. இங்கே இருக்க +1 இங்கே இருக்க -1 கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 1/2a cos theta பை 6. இங்கே இருக்க 6 இங்கே இருக்கும் 6ம் மல்டிப்ளை ஆச்சு அப்படின்னா 2a cos theta டிவைடட் பை r² மாறிடும். இப்போ வந்து இந்த ப்ராக்கெட்டை உடச்சி நம்ம வெளியே எடுத்துடலாம். அப்போ v = 1/, இங்கே இருக்க q வந்து உள்ளே போயிடுது. ஏன்னா p = 2qa அப்படின்னு இருக்கு. pக்கு நம்ம வந்து 2qa வந்து பெருசாக இருக்குன்றதுனால நம்ம ஷார்ட்டாக என்ன பண்ண போகிறோம்னா pன்னு போட போகிறோம். அதனால் உள்ளே போயிடுதா. அப்போ v = 1/4πε0 2qa cos theta டிவைடட் பை r² இருக்கா. இதுக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம்னா pன்னு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த pயை போட்டுடலாம். அப்போ v = 1/4πε0 p/r² cos theta. ஓகேவா. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த 1/4πε0 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ p cos theta அப்படின்னா p வெக்டார் டாட் r கேப்னு சொல்லியிருக்காங்க. அப்போ p வெக்டார் டாட் r கேப் அப்படியே வச்சுக்கிட்டு r². ஓகேவா. இதுதான் நமக்கு ஆன்சர், நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ அது கீழே வந்து மூணு கேள்வி மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ளஸ் q புள்ளி வந்து pக்கு அருகில் இருந்ததுன்னா θ = 0 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ v = 4/ε0 p/r² அப்படின்னு எழுதிக்கிங்க. இந்த r கேப் வந்து வராதிங்க வரும்போது. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா -q புள்ளி p அருகில் இருந்தால் θ = 180 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ v = -qன்னு கொடுத்துருக்கனால நம்ம இங்கே -1/4πε0 p/r²ன்னு எழுதிக்கிங்க. அடுத்து நடுவரை கோட்டில் புள்ளி p இருந்தால் θ = 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து v = 0. இது வந்து உங்களுக்கு சிம்பிளாக வேணும்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ்ன்னு போட்டு இது எழுதிக்கிங்க, அடுத்து மைனஸ் போட்டுன்னு எழுதிக்கிங்க, கடைசியாக 90 டிகிரினா 0ன்னு போட்டு முடிச்சுக்குங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு கொடுத்த கொஷினை வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். உங்களுக்கு இப்போ நான் சொல்லிக் கொடுத்தது வந்து புரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக லைக் போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்தது, ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இது வந்து பிடிச்சிருந்ததுன்னா, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது பிடிச்சிருந்ததுன்னா, நான் இன்னும் உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.